Good morning, my dear students. Last class we will see about the topic in Unit 6, Human Organ Systems. Already நான் சொன்னேன் மற்ற லெசன்ஸ் மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லெசன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவர் ஹியூமன் ஆர்கன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஸோ ஹியூமன் ஆர்கன்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். நம்மளோட ஹியூமன் பாடி நேச்சர், ஐ இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பிரைன், டீத், ஹார்ட், லிவர், லங்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸுமே வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜில் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்தோம் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். skeletal system, muscular system, digestive system, respiratory system, circulatory system, nervous system, endocrine system, excretory system. ஸோ இந்த ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தில் வந்து இவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா என்ன, ஸ்கல்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எப்படி வந்து அந்த ஸ்கல்ல அண்டு போன்ஸ்லாம் எப்படி வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இமேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பைனல் கார்ட்னா என்ன, ரிப்ஸ்னால் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இமேஜில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வந்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா மண்டை ஓடு, இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல் அப்படின்னா மண்டை ஓடு. ஸோ ஸ்பைனல் கார்டு நமக்கு வந்து முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியதான் வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போன்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்னா, இங்கே இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து பெல்விஸ், அண்டு இங்கே இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹியூமனுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கெலிட்டல் மசில் அண்டு ஸ்மூத் மசில் அண்டு கார்டியாக் மசில்ஸ். இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இதெல்லாமே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹவு டு மசில்ஸ் ஒர்க் அந்த டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ், அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸு. ஸோ நம்ம ஹியூமன் பாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த மஸ்குலர் சிஸ்டம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி இமேஜஸ் இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இல்லை. பட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இமேஜஸ். ஸோ எப்படிலாம் நம்ம பாடியில் வந்து மஸ்குலர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் மஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து வாலண்டரி மசில்ஸ், இன்வாலண்டரி மசில்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டுடே I am going to talk about the digestive system. Okay, digestive system. நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நம்மளால் வந்து அதை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெகுலர் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து டைஜஷன் ஆகுது, அந்த டைஜஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி வந்து டைஜஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பற்றி பார்க்க போகிறதா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த alimentary canal and associated glands. This system is involved in the conversion of complex food substance into simple forms and absorption of digestion food. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன, எது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அலிமெண்டரி கேனல். அலிமெண்டரி கேனல் அப்படின்னா அது என்னென்ன பார்ட்ஸ் வந்து அலிமெண்டரி கேனலில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் parts of alimentary canal, parts of alimentary canal. So first one on the mouth, buccal cavity, pharynx, esophagus or food pipe, stomach, small intestine, large intestine and anus. Okay, so இது எல்லாமே வந்து எதில் லொக்கேட் ஆகிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலிமெண்டரி கேனால். அலிமெண்டரி கேனால் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைஜஸ்ட் எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து எப்படி டைஜஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா This system is involved in the
conversion of complex food substances into simple forms and absorption of digestion food. ஸோ அது எப்படி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம வெரி மைனூட் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டாக இருக்கக்கூடியது வந்து சிம்பிள் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the digestive glands associated with the alimentary canal are salivary glands, liver and pancreas. ஓகே, இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த அலிமெண்டரி, எதோட அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட் அதாவது அந்த செரிமான பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செரிமான மண்டலம் வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா அலிமெண்டரி கேனால் ஆர் சாலைவன், அதாவது அலிமெண்டரி கேனால்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் வந்து அலிமெண்டரி கேனால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சாலைவரி கிளாண்ட்ஸ், லிவர் அண்டு பேன்க்ரியாஸ், இது எல்லாமே இதோட எல்லாம் அசோசியேட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அசோசியேட் ஆகி தான் அந்த சிஸ்டம் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எல்லா அந்த ஆர்கன்ஸ் அதாவது லைக் அலிமெண்டரி கேனால் இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட்ஸு, லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா they secrete enzymes which help in the process of digestion of food in the digestive tract or alimentary canal. நம்ம சாப்பிடக்கூடிய என்சைம், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். அந்த என்சைம் தான் வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த அலிமெண்டரி கெனால் இஸ் about 9 meters long. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா அந்த அலிமெண்டரி கேனால் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த அலிமெண்டரி கேனால் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டலாக 9 meters லாங் இருக்கும். இதில் வந்து ஸ்டொமக் தான் வந்து மேஜர் ஆர்கன் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸோ ஸ்டொமக்கு தான் வந்து என்னென்னா ஒரு டைஜஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஆர்கனாக இருக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அக்கர்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் வந்து அப்சார்ப் பண்ணப்பட்டு அந்த டைஜஸ்டட் ஃபுட் வந்து எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னா சிறுகுடல், பெருக்குடல். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா சிறுகுடல். ஸோ இந்த கிளாண்ட்ஸோட தான் இந்த அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ஃபார் டைஜஷன், இந்த கிளாண்டோட தான் அது அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுது. எந்தெந்த கிளாண்ட் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ஃபார் டைஜஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் salivary gland, second one gastric glands, and the third one liver, fourth one pancreas, and the fifth one intestinal glands. ஸோ இன்டெஸ்டைன் அப்படின்னு குடல்னு சொல்லுவாங்க. லார்ஜ் இன்டெஸ்டைனா பெருக்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைனா சிறுகுடல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், அலிமெண்டரி கேனால்லாம் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து சும்மா என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து மவுத்து ஸ்டார்ட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன். அதாவது மெக்கானிக்கல் அப்படின்னா நம்ம அப்பர் ஜா அந்த லோயர் ஜாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து சூ பண்ணுறோம், அதாவது மெல்றோம். அடுத்தது கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னா ஒரு என்சைம் வந்து நம்ம பாடியில் நம்மளோட இந்த மவுத்தில் வந்து செக்ரீட் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் டீத், டங்க் அண்டு சலைவா. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிக்கிலையோ இல்லை நம்மளோட ஒரு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் லைக் சில்லி சிக்கனோ இல்லை நமக்கு பார்த்தாலே பானிபூரியோ இல்லை அந்த மாதிரி பார்த்தாலே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எச்சி ஊறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த எச்சி ஊறுறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து சலைவா அப்படிங்கிறது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம தண்ணி குடிச்சு நம்ம முழுங்கிறது வேற, பட் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நேச்சுரலாகவே வந்து சலைவா வந்து செக்ரீட் ஆகி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டைஜஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு salivary glands அந்த உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் தான் produces saliva which helps to lubricated food for easier swallowing. ஸோ இந்த சலைவா தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து ஈஸியாக மெல்றதுக்கும் உள்ள டைஜஷன் ஆகிறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது கண்டெய்ன்ஸ் antibacterial agents and the enzyme salivary amylase which breaks down starch.
இது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடியது வந்து அந்த ஃபுட் வந்து பெரிய பார்ட்டிகல்ஸாக இருந்தால் இது என்ன பண்ணும், அப்படியே ஊறி அது அப்படியே அந்த சலைவாலேருந்து அது என்ன ஆகிடும், ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக மாறி அது என்ன பண்ணும், அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து சலைவரி கிளான்ஸோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் லிவர். லிவர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? Where it is located? So blood carrying nutrients from the small intestine. So small, அதாவது blood carrying, இது வந்து என்ன பண்ணுதுன்னா லிவர் வந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக பாஸ் பண்ணுது. எது வழியாக? லிவர் மூலயமா அதை வந்து பிளட்டை வந்து பாஸ் பண்ணுது. விச் ஃபில்டர்ஸ் இட் அண்ட் பிரேக்ஸ் டவுன் அண்ட் சிந்தசிஸ் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுது, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து அந்த பிளட் மூலிமா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் விச் ஃபில்டர் அண்டு இது வந்து அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அண்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா சிந்தசைசஸ் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. அப்படி சிந்தசிஸ் பண்ணப்பட்ட ப்ரோட்டீன் வந்து கன்வெர்ட் ஆகுது. என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் பைல், அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் பைல், அதையும் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லிவரில் வந்து பைல் டக்ட்னு இருக்கும். ஸோ அந்த நிணநீர் சுரப்பிகள் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இதை ப்ரொடியூசர்ஸ் பைல். நெக்ஸ்ட் ஸ்டொமக்கு. இது வந்து என்ன பண்ணுது, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது அண்டு மிக்ஸ் பண்ணுது அண்டு டைஜஸ்ட் ஃபுட் வித் த கேஸ்ட்ரிக் ஜூஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து எப்படி டைஜஷன் ஆகும்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விச் கன்சிஸ்ட் ஆஃப் மியூக்கஸ் என்சைம்ஸ் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்புறம் அந்த ஜூஸில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மியூக்கஸ் என்சைம்ஸ் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா சிறுகுடல்னு சொல்லுவாங்க. சிறுகுடல் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிறுகுடல் அப்படின்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா a long tube about 6 meters. ஒரு லாங் டியூப் இருக்கும். அது எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 6 meters இருக்கும். in which most of chemical digestion occurs. Nutrients are absorbed from here into the blood stream. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லாங் டியூப் வந்து 6 meters இருக்கும். in which most of the chemical digestion occurs. இதில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி கெமிக்கல் வந்து டைஜஷன் occurs. நியூட்ரியன்ஸ் அதாவது 6 meter இருக்கும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் கெமிக்கல் டைஜஷன் தான் இங்கே உருவாகும். அண்டு வந்து நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சர்வ்டு ஃப்ரம் த, அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் இந்த இதில் வந்து அப்சர்வ் பண்ணப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ்ஸ் வாட்டர் from the food that have not been digested and have not been digested in the small intestine and absorb some important vitamin that are produced by the large number of bacteria harbors. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இதுலேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி அப்சர்வ்ஸ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட் that have not been digested in the small intestine and also absorb some important vitamins that are produced by the large number of bacteria in harbors. இது வந்து அந்த செரிக்கப்படாத உணவு எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து மேலேருந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் மைனூட் பார்ட்டிகல்ஸாக, அதாவது லைசோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. லைசோசோம்ஸ் அப்படின்னா சூசைட் பேக்ஸ், அது அதர்வைஸ் கால்ட் ஸ்டினி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிக் பார்ட்டிகல்ஸாக வரக்கூடிய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து மைனூட் பார்ட்டிகல்ஸாக ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அது என்ன ஆகும் டைஜஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதர்வைஸ் கால்ட் டைஜஷன், அதாவது சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அதிக அளவில் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே முழுங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே டைஜஷன் ஆகாது. நம்ம சாப்பிட்றதுக்கு பிஃபோர் ½ hour இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் ½ hour நம்ம குடித்தாதான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகும். அப்படி டைஜஷன் ஆகாத ஃபுட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக வந்து
வெளியில் எக்ஸ்போஸ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் is involved in exchange of respiratory gases. Respiratory system is involved in exchange of respiratory gases. அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சுவாச மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுவாச மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்வால்வ்டு இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஸோ அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஏரை வந்து கேஸஸை வந்து இது என்ன பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ப்ரீத், நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழுக்கு நீங்கள் சொல்ல நீங்கள் அதில் பென்சிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாஸ்டில்ஸ் அப்படின்னா மூக்கு துளை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நேசல் கேவிட்டி அப்படின்னா மூக்கு அறை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாரினாக்ஸ் அப்படின்னா குரல் வலை. பாரினாக்ஸ் மீன்ஸ் குரல் வலை. தென் நெக்ஸ்ட் லாரினாக்ஸ் மீன்ஸ் அப்படின்னா வோக்கல் கார்டு. அதாவது நம்ம பேசுறது எப்படி நம்ம சவுண்டு வந்து வருது, ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய்ன்னு சொல்லுவாங்க. ட்ரக்கியா மீன்ஸ் மூச்சு குழாய். அண்டு பிராங்கி அண்டு லங்ஸ் நுரையீரல். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் ஏர் இன் அவுட் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடியிலேருந்து ஏர் உள்ளே போகிறதும் இன்ஹேல் பண்ணுறதும் எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் இதனுடைய ஒர்க்கு. இப்போ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் between air in the lung and blood. So exchange of oxygen carbon dioxide எங்க occur ஆகுதுன்னா occurs between air in the lung and blood. So அந்த லிவர் அந்த லங்ஸ்ல சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த பிளட்ல வந்து ஆக்சிஜனும் சரி கார்பன் டை ஆக்சைடும் சரி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ப்ராசஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த windpipe is prevented a flap-like structure called epiglottis. ஸோ எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரல் வலை மூடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து என்ட்ரி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த விண்ட் பைப்பு. ஸோ அந்த ஃபுட்டு வந்து விண்ட் பைப்பு வழியாக என்ட்ராகி ஸோ அதை வந்து ஒரு ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உணவு, அதாவது குரல் வலை மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி நேசல் கேவிட்டிஸ், இந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ஆஃப் த ஏர் வி பிரீத் இஸ் அட்ஜஸ்டட் இன் திஸ் கேவிட்டிஸ். ஸோ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் சரி, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுவாசிக்கிறோமோ அதை வந்து இது வந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தரக்கூடியது தான் வந்து நேசல் கேவிட்டிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராங்கஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயஃபார்ம் அண்டு வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ். அந்த கேஸ் வந்து எங்கே அக்கர் ஆகுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸு. Lungs are the main respiratory organ. Lungs are the main respiratory organ. They are located within the chest cavity. லங்ஸுங்கிறது வந்து ஒரு மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். லங்ஸ் தான் வந்து நம்ம சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஆர்கன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஸ்ட் கேவிட்டி, அதாவது மார்பு பகுதியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த ட்ரக்கியா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காமனாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. விண்ட் பைப் இஸ் ஏ டியூப் சப்போர்ட்டட் பை cartilaginous rings that connects the pharynx and larynx to the lungs. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் வந்து ஒரு மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? செஸ்ட் கேவிட்டியில். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக்கியா தான் வந்து விண்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா cartilaginous rings that connects the pharynx. cartilaginous rings வந்து கனெக்ட் வித் த பேரினாக்ஸ் அண்டு லாரினாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்டு
allowing the passage of air வந்து நம்ம சுவாசிக்கிறது, அதாவது இன்ஹேலாக இருக்கட்டும் எக்ஸ்ஹேலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்டு லெஃப்ட் பிராங்கியோ அண்ட் என்டர் இன்டு த லங்ஸ். அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்டு லெஃப்ட் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஏர் சாக்ஸ், அதாவது சின்ன காற்றறை பைகள் மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆல்வியோலின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சின்ன காற்றறை பைகள் மாதிரி இருக்கும். அது இந்த லங்ஸ் ஆர் கவர்டு பை, ஒரு லங்ஸ் வந்து ஒரு லேயர்னால கவராக இருக்குது. அந்த லேயர் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேயர் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ப்ளூரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூரா அப்படின்னா நுரையீரல் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், அதாவது கேஸஸ் வந்து பரவுது. அது எப்படி அப்படின்னா டிஃப்யூஷனாக பரவுது அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் அக்ராஸ் த ஆல்வியோலர் மெம்பரேன். ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் எங்கே அக்கர் ஆகுது, எங்கே உருவாகுது அப்படின்னா ஆல்வியோலர் மெம்பரேனில். கீழே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு when we inhale, where does the air go? நம்ம வந்து சுவாசிக்கிறோம். எப்படி சுவாசிக்கிறோம்? இப்படி சுவாசிக்கும் போது அந்த ஏர் வந்து எப்படி இதாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாஸ்டில்ஸு, நெக்ஸ்ட் எங்கே போகுது நேசல் கேவிட்டிக்கு, நெக்ஸ்ட் எங்கே போகுது பேரினாக்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு எங்கே போகுது நாஸ்டில்ஸு, அடுத்தது நேசல் கேவிட்டி, நெக்ஸ்ட் ஒன் பேரினாக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் லாரினாக்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ட்ரக்கியா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிராங்கஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிராங்கியோல் அண்ட் ஆல்வியோலஸ். இப்படி தான் வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய காற்றை வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் இப்படி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பை த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் involve three different processes. Exchange of gases by the respiratory system involves three different processes. அதாவது கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது சுவாச குழாய் மண்டலத்தில், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் வெளிப்புற சுவாசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் எதை எடுத்துக்குது அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்குது. அண்டு எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. எது வழியா அப்படின்னா லங்ஸ் வழியா த்ரூ நாஸ்ட்ரில்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் taking enough oxygen and giving out carbon dioxide. ஸோ இது என்ன பண்ணுது, ஆக்சிஜனை டேக்கிங் இனஃப் ஆக்சிஜனை எடுத்துட்டு எதை கொடுக்குது, கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. டேக்கிங் இனஃப் ஆக்சிஜன் அண்டு கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் transport oxygen and carbon dioxide to and form all parts of the body. Hemoglobin in the red blood cells, RBC transport oxygen and carbon dioxide. இப்போ எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனில் என்ன பண்ணோம், இன்டேக் ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துட்டு, அதாவது நான் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து டேக்கிங் இனஃப் ஆக்சிஜன் அண்டு கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜனை வந்து டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்துற கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஆக்சிஜன் இங்கே எல்லாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. இப்போ இது வந்து ட்ரீயில் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் இந்த ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அது நம்ம பாடியில் வந்து ஆர்பிசின்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸு. அது என்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனையும் அண்டு கார்பன் டை ஆக்சைடையும். நெக்ஸ்ட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்ஸ் டேக்ஸ் இன் ஆக்சிஜன் அண்டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. இந்த செல்லில் வந்து எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
டு ப்ரூவ் தட் exhaled இஸ் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஏரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொன்னாங்க. 2 கிளாஸ் ஜார் எடுத்துக்கணும். அதில் 2லேயுமே வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கணும். அதில் வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் புழிஞ்ச ஜாரை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. செகண்டாக இருக்கக்கூடிய ஜாரில் வந்து ஒரு ஸ்டாவை வச்சு நீங்கள் ஏர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா பூன்னு ஊதுனீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அப்சர்வேஷன் லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி இன் ஃபியூ செகண்ட்ஸ் இந்த செகண்ட் ஜார். நம்ம அந்த செகண்ட் ஜாரில் வந்து நம்ம ஸ்டாவ் வச்சு ஊதும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி ஃபியூ செகண்ட்ஸ் இன் த செகண்ட் ஜார். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அலோன் கேன் சேஞ்ச் த லைம் வாட்டர் இன்டு மில்கி ஒயிட். நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கோம்ல ஏரில் வந்து நிறையா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த லைம் ஜூஸை வந்து என்ன பண்ணுன்னா மில்கி ஒயிட்டாக நுரப்பொங்குற மாதிரி இது பண்ணிக்குது. இதில் வந்து என்ன தெரியலாம்? கன்க்ளூஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் தட் வி எக்ஸேல். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிவிடக்கூடிய அந்த காற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா each lung has 300 million air sac